கீதாஞ்சலி பார்ட் 2 இந்த படத்துல அஞ்சலி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. கீதாஞ்சலி பார்ட் 1 படம் ஆல்ரெடி வந்திருக்கு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அஞ்சலி ட்வின்ஸா நடிச்சிருப்பாங்க. அவங்க சிஸ்டர் பேரு கீதாஞ்சலி, அவங்க பேரு உஷாஞ்சலி. 2 ரோல்ல பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி நம்ம கீதாஞ்சலி பார்ட்டிக்கு போயிருந்தப்போ நம்ம வில்லன் அவங்கள பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாரு. எப்படியாவது அடையணும்னு அவரை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம கீதாஞ்சலி ஆத்மாவை அந்த தில்லைராஜன்ற வில்லனை கொலை பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி. படத்தில் அந்த சீன் கட் பண்ணிவிட்டு பார்ட் 2ஓடது காட்டுவாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தர் சீனிவாசன்றது ஒரு டேரக்டருக்காண்டி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காது. அப்போ நம்ம ப்ரொடியூசர் கால் பண்ணி இந்த மாதிரி படம் கொடுக்குறதாவும் ஊட்டியில் இருக்க சங்கீத் மஹாலில் தான் ஷூட்டிங் பண்ண போகிறதாவும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவரும் நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே ஊட்டிக்கு போயிடுவார். அப்போ ப்ரொடியூசர் சொல்லுவார், நான் எந்த ஹீரோயினை சொல்கிறேனோ அந்த ஹீரோயினை தான் நீங்கள் கமிட் பண்ணணும், வேறு ஹீரோயின் போட்டால் நான் படம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிடுவார். ஸோ டேரக்டரும் ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி கதையும் அவர் சொன்ன கான்செப்டில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் டேரக்டும் அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படனால பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவர் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். ஹீரோயின்காண்டி நம்ம அஞ்சலியை போய் மீட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கஃபேயில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கஃபே ரொம்ப நஷ்டமாக போயிட்டே இருந்திருக்கும். ஸோ இவங்க போய் எங்கள் படத்தில் நீங்கள் ஹீரோயினாக நடிக்கணும்னு கேட்டோடனே அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் தெரிஞ்ச ஆளுங்கன்னு சொல்லி அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சங்கீத் மஹாலில் நிறையா அமானுஷ சக்தி இருக்கதாகவும் அங்கே நிறையா பேர் இறந்துருக்கதாகவும் ப்ரொடியூசருக்கு தெரிய வரும். இருந்தாலும் அவர் அந்த டீமை அங்கே அனுப்புவார். ஸோ டீம் எல்லாரும் சேர்ந்து சங்கீத் மஹாலுக்கு போவாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அங்கே ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய அமானுஷ சக்தி தெரிய வரும். அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வருவார். அவர் கையில் ஒரு பொம்மை வச்சுருப்பார். அந்த பொம்மையில் தான் அந்த கீதாஞ்சலியோட ஆவியே இருந்திருக்கும். அது தெரியாமல் அந்த ஆர்டிஸ்ட் அந்த பொம்மையை வச்சுருந்துருப்பார். அந்த பொம்மை அதனோட தங்கச்சி உஷாஞ்சலியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி படம் ஷூட்டிங் அங்கே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அங்கே நிறையா அமானுஷம் இருக்குது. அவங்க எல்லாரும் பயந்துட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க அந்த இடத்துல இருந்து. ப்ரொடியூசர் அந்த சங்கீத் மஹாலில் பார்க்கும்போது அவங்க அப்பாவோட அஸ்தி அங்கே கீழே உடஞ்சிருக்கும். அந்த அஸ்தியில் இருந்த ஆவி அவங்க ப்ரொடியூசர் மேலே வந்துடும். ப்ரொடியூசர் வேறு யாரும் இல்லை, பார்ட் 1 வர தில்லைராஜனோட பையன் தான் இந்த ப்ரொடியூசர். ஸோ இப்போ அவர் உஷாஞ்சலியை தேடி போவார். எப்படியாவது உஷாஞ்சலியை கொண்டுறணும்னு பார்ப்பாரு. உஷாஞ்சலி கோயில் ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க. கோயிலில் போய் மறைஞ்சிக்க பார்ப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஆர்டிஸ்ட் பொம்மையோடு வருவார். அந்த பொம்மையை பார்த்தோடனே உஷாஞ்சலி பயந்துருவாங்க. ஐயோ இந்த பொம்மையை எனக்கு வேணான்னு தூக்கி போடும்போது அந்த பொம்மையிலேருந்து ஆவி அந்த ஆவி கீதாஞ்சலி நம்ம உஷாஞ்சலி மேலே ஏறிடுவாங்க. ஸோ இப்போ உஷாஞ்சலி மேலேயும் கீதாஞ்சலி பேய் ஏறி இருக்கு. நம்ம ப்ரொடியூசர் மேலேயும் தில்லைராஜன் பேய் ஏறி இருக்கு. ஸோ 2 பேயும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி நம்ம கீதாஞ்சலி இந்த தில்லைராஜனை கொன்னுடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.